புரிஞ்சுக்கோங்க திரு ஆசீர்வாதமாச்சாரி, டெல்லியில தான் இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு களம் புரியல. அடுத்து ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் வர்றார் டெல்லியில. வணக்கம் ஹரி. அதெல்லாம் விடுங்க. இப்ப நரேந்திர மோடியை முகமா வச்சு நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்க. வெற்றியும் தோல்விக்கும் அவர் பொறுப்பு, தோத்தாலும் அவர் தான் பொறுப்பு. மகாராஷ்டிரால ஏகப்பட்ட பேர், ஹரியானால லோக்கல் ஃபேக்டர்ஸ், இதுக்கு இவர் தான் பொறுப்பு. ஜெயித்தாலும் தோத்தாலும் ஏத்துப்பீங்க தானே? ரிசல்ட் வந்த அப்புறம் மாத்தி பேச மாட்டீங்க தானே? அது உள்ளூர் பிரச்சனை. வெரி குட், வெரி குட், வெரி நைஸ். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அதாவது வந்து இவங்க ராகுல் காந்தி வந்து போன வாரம் ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து அவ்வளவு அருமையா தாக்கி, அதாவது முதல் தடவையாக ஒரு 6 மாசம் கழிச்சு, இவங்களுக்கு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் ஒன்னா பயணம் பண்ணாங்க டெல்லியில. 4 சீட்டு இவங்களும், 3 சீட்டு அவங்களும் பயணம் பண்ணாங்க. அதுல வந்து எங்களுக்கு வந்து 7க்கு 7 நாங்க வந்து ஜெயிச்சோம். அப்ப ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து 24%, காங்கிரஸ்க்கு வந்து 18%, மொத்தம் சேர்த்து 42% அவங்க பெற்றிருந்தாலும் நாங்க வந்து 54% பெற்று 7க்கு 7 நாங்க பெற்றிருந்தோம். ஆனா இவருக்கு திடீர்னு என்ன ஞானோதயம் வந்துச்சோ தெரியல. இப்ப நம்ம நண்பர் சொன்னார் இல்லைங்களா இப்ராஹிம், அதாவது வந்து அங்க எவ்வளவு பொல்யூஷனை பாத்தீங்களா, ரோட பாத்தீங்களா, அங்க சுகாதார திட்டங்கள் எவ்வளவு மோசமா இருக்குது, ஊழலை பத்தி ராகுல் காந்தி வந்து ரொம்ப நீட்டி வந்து நெல்லிய பேசினார். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு தெரியல, அல்லது வந்து அதை பத்தி அவர் வந்து கவனம் செலுத்தலையா அப்படின்னு. அன்னைக்கு உங்களை வீழ்த்தணுங்கிறது தான் நோக்கம். இன்னைக்கு வந்து வீட்டு பிரச்சனை, அன்னைக்கு நாட்டு பிரச்சனை. அதாவது ஹரி, இந்த கூட்டணி, இந்திய கூட்டணின்றத நாங்க டே 1ல இருந்து பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன் தெரியுமா? அந்த இந்திய கூட்டணி உருவான உடனடியே அங்கிருந்து ஒருத்தர் வந்து வெளியில வந்து யார் வந்து அதுக்கு ஒருங்கிணைப்பாளரா ஆவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்களோ, பீகாரை சேர்ந்த திரு நிதிஷ்குமார் எங்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க வந்து ஒரு பொருந்தா கூட்டணி. கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒருத்தவங்க வந்து ஏற்று போட்டிப்படுவாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் பிளஸ் லெப்ட வந்து ஏற்று போட்டிப்படுவாங்களா. டெல்லியில வந்து ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்னா சேர்ந்து பாஜக ஏற்று போட்டிப்படுவாங்க. அதே சமயம் மற்ற மாநிலங்கள்ல பக்கத்துல உள்ள பஞ்சாப்ல அவங்க ஒருத்தங்க எதிர்த்து வந்து சண்டை போடுவாங்க. இது வந்து பொருந்தா கூட்டணின்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பார்த்தோம். எத்தனை கூட்டணிகளை இவர்கள் பிளவுபடுத்தி இருக்காங்க. உங்க பலவீனத்துக்கு எல்ஜிடி எங்க இருந்துச்சு, இன்னைக்கு அதிமுக எங்க இருக்கு, சிவசேனா எங்க இருக்கு, தேசியவாத காங்கிரஸ் எங்க இருக்கு? இந்த கூட்டணி இவங்க போன கூட்டணி தானே. அந்த கூட்டணி இன்னைக்கு கட்சி என்னவா இருக்கு? நாங்க கட்சி 2 பண்ணல, காங்கிரஸ் கட்சி ஒரு பொழுது பிளவுபடுத்தல. இல்ல, ஒரு நிமிஷம் மகாராஷ்டிரா பத்தி நம்ம ரொம்ப விரிவாவே பேசணும். ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவே எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லோக்சபா தேர்தலில் வந்து அந்த கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க இல்லைங்களா. அந்த கூட்டணியை வந்து பார்த்தா மிகப்பெரிய கூட்டணி, பாஜக வந்து நாங்க வந்து ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா 6 மாசத்துல எந்த அளவுக்கு படு தோல்வி அதே கூட்டணி. அதன் காரணமாக தான் இன்னைக்கு சரத் பவாரே என்ன பண்றாரு, வந்து மோடியை நோக்கி அவர் வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி திரு நரேந்திர மோடி அவர்களை நேரில் சந்தித்தார். விரைவில் அவங்களுடைய மராட்டி ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு மோடி அவர்களை தலைமை தாங்க கூப்பிடுகிறார். இன்னைக்கு அவங்களோட கூட்டணி என்ன தெளிவா சொல்லிட்டாங்க, வரக்கூடிய பிஎம்சினா பாம்பே முனிசிபல் கார்பரேஷன், அது கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்துடைய பட்ஜெட் கொண்ட ஒரு மிகப்பெரிய முனிசிபல் கார்பரேஷனோட தேர்தல்ல நாங்க வந்து இந்த இந்தி கூட்டணி கிடையாது, எல்லாருமே தனித்தனியா போட்டி போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. திரு ஒமர் அப்துல்லா முந்தானத்து அவர் வந்து திரு நரேந்திர மோடியை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த திரு நரேந்திர மோடியோடைய ஆட்சி, மத்திய ஆட்சி ஜேஎன்கேக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்துக்கு எல்லா நல்லதையும் செய்து கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரே என்ன சொல்றாரு, இந்த இந்திய கூட்டணி லோக்சபா தேர்தலோட முடிந்து விட்டது, இதை பற்றி நம்ம இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இல்ல அதாவது இன்னைக்கு நீங்க கேட்ட வந்து அந்த கேள்வியை வச்சுதான் நான் பதில் சொல்றேன். இந்த கூட்டணி டெல்லிக்கு வந்து தேர்தல் மொத்தம் ஒட்டி வந்து இது உடையல, இது ஏற்கனவே ஆரம்பத்திலேயே ஒட்டாத ஒரு கூட்டணியே தான் இருந்துச்சு அப்படின்றதுக்கு நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். மேற்கு வங்காளத்தை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுடைய தலைவி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி இவங்க வந்து மிஸ்ஸஸ் மம்தா பானர்ஜி வந்து
இந்தி கூட்டணிக்கு வந்து தலைவியா ஏன் போடக்கூடாது அப்படின்னு அங்க ஒரு பேச்சுவார்த்தை. ஆக இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த தேர்தல்கள் டெல்லி இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பீகார் வர அக்டோபர் நவம்பர்ல நடக்க போகுது. அங்கேயும் வந்து லாலு பிரசாத் யாதவ் அவர் எந்த பக்கம் போவாரோன்னு கேக்குறாங்க. அவர் மாறி மாறி போறவர் தானே, பல்ட்டு ராம் தானே அவரு, பல்ட்டு குமார் தானே அவரு. அவரை வந்து தெளிவா சொல்லிட்டாரு. இவங்க வந்து பல முறை முயற்சி பண்ணாங்க. லாலு பிரசாத் யாதவ் நேரடியாக சொன்னார், என்னுடைய வீட்டோட கதவுகள் உங்களுக்காக திறந்திருக்கிறது, தயவு செய்து வாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டிலேயே கதவுலாம் திறந்திருக்கு, நீங்க யாரும் உள்ள வரல. ஆனா சார் அதாவது வந்து நடந்து அந்த இந்தி கூட்டணியை பேஸ் பண்ணி தான் நம்ம பேசிட்டு சார். கடைசி நிமிஷத்துல மாறதா சார் நிதிஷ்குமாரோட ஸ்டைல், கடைசி நிமிஷத்துல மாறதா சார் ஸ்டைல். இல்ல அப்படி இல்ல ஹரி. அதாவது தெளிவா அவருக்கு தெரியுது, இந்தி கூட்டணியோட நம்ம போனோம்னா நம்ம வந்து அதல பாதளத்துல போய் விழுவோம் அப்படின்னு. நம்ம வந்து நம்ம சுமன் ஸ்ரீராமன் வந்து ஆரம்பத்துல ஒரு முன்னாடி கூட்டணிகள்லாம் வச்சாங்கல்ல, அவர்களுக்கு எல்லாருமே சிஎம் இருந்தாங்களே ஏக்நாத் ஷிண்டேல இருந்து, இதற்கு முன்பாக இருந்த அனைவருக்குமே இவர்கள் இந்த முறை சிஎம் பதவி கொடுத்துட்டாங்க. சிஎம் பதவியே கொடுக்கலையே, அவங்களை எந்த அளவுக்கு நீங்க ட்ரீட் பண்றீங்கன்றத இடி ஐடி ரைடில வச்சு அவங்களை ட்ரீட் பண்றீங்க. இடியும் ஐடியும் வச்சு அவங்களை பயமுறுத்தில ஒரு ஆட்டு மந்தையில் அடைப்பது போல எல்லாம் அடைச்சு வச்சிருக்கீங்க கூட்டணியில உள்ள எல்லா சகாக்களும். ஹரி, நான் சொல்ல வந்த பாயிண்ட் நான் வந்து சொல்லிடுறேன். திரு சுமன் ஸ்ரீராமன் அவர்கள் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா பாஜகவுக்கு வந்து அது அட்வான்டேஜா இருக்கும். சார் அமை கரெக்ட், நீங்க அதுதானே சொல்றீங்க. ஆனா என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டினாலும் சரி, நாங்கள் வந்து ஈவன் அசம்பிளியை வந்து நம்ம வந்து அசம்பிளி வர்சஸ் அசம்பிளின்னு நம்ம பார்த்த கூட 2020 வந்து நாங்க வந்து 38%, ஆம் ஆத்மி கட்சி 53% பெற்று காங்கிரஸ் வெறும் 4% தான். அந்த 4% ஈவன் டபுள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8% இருந்தா கூட அதனால எந்த ஒரு இம்பாக்டும் வரப்போறது கிடையாது. ஏன்னா நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அதாவது இல்ல அந்த 8% ஆம் ஆத்மியில இருந்து குறைப்பாங்க, அவங்க வேற எங்கேருந்து எடுப்பாங்க. சோ அதனால வந்து அது ஆம் ஆத்மியோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும்னு டாக்டர் சொல்றாரு. ஒரு அப்படி இல்ல எங்களுக்கு இல்ல ஹரி, நாங்க ஆல்ரெடி 54% நாங்க தொட்டுட்டோம். இப்ப எங்களுக்கு சார் நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு பொருந்தாது சார், உங்களுக்கு நல்லா தெரியும், தெரிஞ்சுட்டு தான் நீங்க பேசுறீங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாதிரி ஓட்டு போட்டு சில மாதங்கள்ல வர சட்டமன்ற தேர்தலில் அப்படியே வேற மாதிரி ஓட்டு போடுறாங்க. நாட்டுக்கு மோடி, வீட்டுக்கு கேஜ்ரிவால் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு கணக்கா வச்சுக்க முடியாது. மகாராஷ்டிராவில் மாறிச்சு பார்த்தோம், டெல்லியில தொடர்ந்து மாறி வரத பார்க்குறோம். ஸோ இந்த கணக்கு எப்படி மாறுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. உங்கள்கிட்டயும் நிறைய கேள்வி இருக்கு. ப்ரொஃபசர் அருணன்ட்ட கேட்கணும். எஸ், ஃபினிஷ் யுவர் தாட்ஸ். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் அதாவது இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, 10 வருடமான ஹெவி ஆன்டி இன்கம்பன்சிய அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால். ரெண்டாவது அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு, அதாவது மிகப்பெரிய ஒரு ஊழல் 1200 கோடி ரூபாய்க்குரிய ஊழல்ன்ற வார்த்தையை எடுத்துட்டா நம்ம வந்து இவங்க பக்கம் அஜித் பவார இந்திய நாட்டு பிரதமர் நேரடியா ஊழல் குற்றச்சாட்டு வச்சவருக்கு இவர் துணை முதலமைச்சர் கூட பதவி கொடுத்திருக்காரு. அந்த இன்னைக்கு நீங்க ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க போட்டிட்டீங்களே வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.